ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன விலாகுனா நம்மளுடைய தைப்பூசத்துக்கான 6 நாள் விரதத்தையும் நல்லபடியாக நிறைவு பண்ணியாச்சு. இது 6வது நாள். தைப்பூசத்தன்னைக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அன்னைக்கு என்னென்ன வேலைகள் பார்த்து என்னோட விரதத்தை நான் எப்படி நிறைவு செஞ்சேன் அப்படின்றத தான் இந்த விலாகில் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 5 நாள் விரதம் இருந்ததை நான் எந்த வீடியோலையும் ஷார்ட்ஸில் எதுலேயும் சொல்லலை. ஏன்னா பூஜை ரூம் கிட்ட எந்த வேலைகளும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் நினச்சேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி நம்மளோட விரதத்தை தொடங்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் அது பண்ண கொடுத்து வைக்கல. ஆனாலும் நான் என்ன பண்ணினேன், எப்பயும் போல் எழுந்திரிச்சு கோலெல்லாம் போட்டுட்டு என்னோட விரதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணி 5 நாள் இருந்தேன். 6வது நாள் நம்ம பூஜை ரூம் கிட்ட வர வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சப்போஸ் நம்ம தைப்பூசத்தன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாம ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தான் தைப்பூசம்னு வருது. அந்த ஒரு நாளும் நம்ம கோவிலுக்கு போகாட்டினா ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த ஒரு நாளாவதும் கடவுள் என்னை அவரை பார்க்க இந்த விரதத்தை முழுமையா பண்ண கொடுத்து வச்சதுக்கு கடவுளுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ஏதோ நல்லபடியா நடந்துருச்சு. அன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சேன். முன்னாடி நாள் தான் பூஜைக்கு தேவையான விளக்கு எல்லாமே கழுவி பூஜை ரூமை அப்பதான் சுத்தம் பண்ணியிருந்தேன். மற்ற நாள் எல்லாமே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க தீபம் ஏற்றிருப்பாங்க தான். ஆனால் அவங்கள அந்நேரம் உசுப்பி எழுந்திரிச்சு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் எனக்கு எப்படி என் மனசாட்சிக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி 5 நாளுமே விரதத்தை கொண்டு போயிருந்தேன். மத்தியானம் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு காலையிலைக்கும் நைட்டுக்கும் பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த தடவை நைட்டுக்கு அவ்வளவா எதுவும் பசி தெரியலை. அதனால பழத்தோடையே நைட்லாம் வேலையை முடிச்சாச்சு. சனிக்கிழமை நைட்டு தான் பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம் பூஜைக்கு தேவையான விளக்கு எல்லாமே கழுவி வச்சுட்டு போய் தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் தான் பூஜைக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் விளக்குக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் பூஜை ரூமையும் நல்லா எப்பயும் போல் ரெடி பண்ணி பூவெல்லாம் வச்சு தீபம் ஏற்றியாச்சு. நான் அன்னைக்கு 6 அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 6 அபிஷேகமுமே நல்லபடியாக பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம் பண்ணிட்டு எப்பயும் போல மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சு நெய் தீபம் எல்லாம் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். மஞ்சள் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு சந்தன அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேனுக்கு அப்புறம் பன்னீருக்கு அப்புறம் கடைசி திருநீர் அபிஷேகம். அந்த மாதிரி 6 அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருள் எல்லாமே சைடில் எடுத்து வச்சிருவேன். பிரசாதத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் வச்சிருவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் எந்திரிச்சு போயிட்டோம்னா அது நல்லா இருக்காதுல்ல. அதனால தேவையான என்னென்ன தேவையோ நம்மளுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு ஆள் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறோம். அதனால நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் பூவாக இருக்கட்டும், தண்ணி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுற தண்ணி, மஞ்சள் குங்குமம், பிரசாதம், தீபம், சாம்பிராணி, சூடம் எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து நான் அர்ச்சனை பண்ண எல்லாமே அபிஷேகம் பண்ண எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணணும்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்கணும்னு தேவையில்லை. ஏதாவது ஒன்று எடுக்கணும்னா யாராவது கூப்பிடணும் அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வரும்ல. அதுக்கு தான் தேவையான பொருள் எல்லாமே நெய் தீபத்துக்கு தேவையான நெய், அதுக்கப்புறம் திரி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம அபிஷேகம் பண்ணணும்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கேமரா நான் ஒரு ஆளை எடுத்தனால கீழே நெய் தீபம் போட்டதெல்லாமே தெரியலை. முருகருக்கு 6 அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேபிளில் பூவெல்லாம் வச்சு அவரையும் நல்லா ரெடி பண்ணி 6 விளக்கு நெய் தீபம் ஏற்றி சாம்பிராணி எல்லாம் காமிச்சு நல்லா திருப்தியாக காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். இது 6 மணிக்குள்ளெல்லாம் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடகடன்னு பார்த்துட்டேன். அன்னைக்கு பௌர்ணமினால வாசலில் கோலம் போடுற வேலை இல்லையா, அதனால மஞ்சள் மட்டும் தெளிச்சிட்டு இந்த வேலைகள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கோலம் போட்டோன்னா எப்படி அதில் ஒரு 10 நிமிஷம் போயிடும். இன்னைக்கு அந்த 10 நிமிஷம் இங்கே யூஸ் பண்ணிட்டனால 6 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு 12:30 கிட்ட தான் சாப்பாடு வேலை பார்க்கலான்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன்.
அன்னைக்கு ஹஸ்பண்டுமே என் கூட சேர்ந்து விரதம் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன், "நீங்களும் விரதம் இருக்கிறீங்களா ஒரு நாள்?" அப்படின்னு சொல்லி. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல நேரம் கிடைச்சது. ஏன்னா, அன்னைக்கு வந்து யூனிட்ல கூட அவுட் பாஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நாள் நல்லா வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. கே லேட்டா வரும்பொழுது, "நாளைக்கு எனக்கு ஒரு ஒரு நாளுக்கு வந்து அவுட் பாஸ் வேணும்." அப்படின்னு கேட்கும்போது, யூனிட்லயும் சரி ஓகே. அவங்க வந்து குடுக்கவே மாட்டாங்க. அவங்களே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டனால ரொம்ப நல்லதா போச்சு. அவங்களும் வேலைக்கு போகல. வீட்ல தான் இருந்தாங்க. பசங்களுக்கு வந்து காலையில மாவு இருந்தது. தோசை ஊத்தி குடுத்துட்டேன். மத்தியானம் அவங்களும் எதுவும் சாப்பிடல. எங்களோட சேர்ந்து அவங்களும் விரதம் தான். ஏன்னா அவங்களுக்கு தனியா சாப்பாடு பண்ண எனக்கு டைம் இல்ல. எனக்கு விரதம் முழிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து அம்மா, அப்பா கொஞ்சம் வெங்காயம், ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்து விட்டுருந்தாங்க. அது அன்னைக்கு தான் வந்திருந்துச்சு. நான் அத வந்து தனியா ஒரு விளாக்ல உங்க கூட ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் தான் சாப்பாடு வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி அடுப்புக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, ஆ சாதம் வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து உருளைக்கிழங்கு தான். சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் ரவை பாயாசம், அப்பளம், வடை. இதுதான் பிளானு. ஃபர்ஸ்ட்டு சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கும் வச்சுட்டேன். சாம்பாரெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா வச்சிடலான்னு தான் முடிவு பண்ணேன். காய் தனியா, பருப்பு தனியாலாம் வேக வச்சோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு ஆளா பார்க்கணுன்றபோது ரொம்ப கஷ்டமா இருக்கும். விரத நாள் வேற. அதனால என்ன பண்ணேன், சாம்பாரெல்லாம் பருப்பு, காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி வந்து தனியா ஊற வச்சிருந்தேன். ஏன்னா, இந்த மாதிரி பண்ணும்பொழுது கொஞ்சம் வேலை சீக்கிரமா முடியிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் பருப்பு ஃபர்ஸ்ட்டு கழுவிட்டேன். கழுவி எடுத்து வச்சு, அது கூடயே அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த காய் எல்லாம் போட்டுட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வீட்டு மசாலா எல்லாம் போட்டுட்டு, கையோடையே அப்படியே வெங்காயம், தக்காளி இதிலயே கட் பண்ணி போட்டுறலாம். இனி அதுக்கு ஒரு டைம் வந்து போடணும். அதனால நான் அப்படியே எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இங்கேயே குக்கர்ல அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடியே பாதி வேலை இங்கே பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே சாதமும் ரெடி ஆயிருச்சு. சாதத்த வடிச்சுட்டு இந்த வீடியோக்கு வாய்ஸ் குடுக்கும்போது நம்ம தேவ் அதையும் தூங்க வச்சுட்டு தான் இந்த வீடியோக்கு வந்து நான் இப்ப வாய்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். அதிக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. அதனால ஊட ஊட இருமிட்டே இருக்கேன். நானும் கட் பண்ணி தான் பேசுறேன். இருந்தாலும் நல்லா ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கும்போது இரும்பிடுறேன். டிஸ்டர்பா இருந்தா சாரிப்பா. அன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு சாம்பாருக்கு வந்து காய், வெங்காயம், தக்காளி, பருப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு 3 விசில் கிட்ட விட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா ஈக்குவலா வெந்திருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 விசில் விட்டிருந்தா கூட போதும்னு நெனைக்கிறேன். அப்புறம் உளுந்த வடைக்கு வந்து காலையிலே உளுந்தெல்லாம் ஊற வச்சிருந்தேன். உளுந்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஊறுனாலே போதும்ல. உளுந்து வந்து நல்லா ஊறி இருந்துச்சு. உளுந்த நல்லா அதை தனியா ஆட்டி எடுத்து வச்சுட்டேன் உளுந்த வடைக்கு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் வெந்திருந்துச்சு. அதையும் கையோட உரிச்சு வச்சுட்டோம்னா, அப்புறம் அந்த வேலைகளும் முடிஞ்சிரும். சாம்பாருக்கு காய் வச்சாச்சு, உருளைக்கிழங்கும் வச்சாச்சு. இத 2யும் தாளிச்சுட்டோம்னா, அப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் பார்த்துரலாம். அப்புறம் உருளைக்கிழங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டிருந்தேன். வெறும் சோம்பு மட்டும் தான் போட்டிருந்தேன் தாளிப்புக்கு. போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் தட்டி வச்சிருந்த இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். மசால் வந்து வீட்டு மசால் மட்டும் 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். வேற எந்த மசாலுமே போடல. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். நம்ம என்னதான் இப்போ உப்பு போட்டு பண்ணுனாலும், அந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கும்பொழுது உப்பு போடாட்டினா, அந்த அந்த வெஞ்சனமே கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி தான், உப்பு கம்மியா இருக்க மாதிரி தான் தோணும். அதனால நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதங்குனதுக்கப்புறம் மசால் போட்டு சும்மா கொஞ்சமா தண்ணி ஊத்தி, உப்பு போட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வச்சிருந்தேன்.
அத வச்சுட்டு சைடுல வந்து காய்க்கு வந்து விசில் எல்லாம் அடங்கியிருந்தது. அத தொறந்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா வெந்திருந்துச்சு. இனி இதுக்கு வந்து புளி மட்டும் கரைச்சு ஊத்தி தாளிச்சோம்னா சாம்பார் வேலை முடிஞ்சிரும். இத பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ரெடி ஆயிருச்சா, அதனால நல்லா உருளைக்கிழங்கு உரிச்சு நல்லா மசிச்சு வச்சிருந்தேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலா வந்து புதினா, கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா நல்லா டேஸ்ட்டா நல்லா ஸ்மெல்லோட நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நெய் சேர்த்து பண்ணுனா நல்லா ஒரு ஸ்மெல்லோட நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து புளி கரைச்சு ஊத்தியாச்சு. புளி வந்து ஒரு 2 செகண்டுக்கு வந்து அந்த புளி தண்ணி, காய், பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு 2 கொதி வந்தா போதும். ஆல்ரெடி காயும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா எல்லாம் குழஞ்சிரும். அதனால ஒரு 2 கொதி வந்தோடனே நான் வந்து தாளிச்சு ஊத்தியாச்சு. தாளிப்புக்கு வந்து எண்ணெய், கடுகு, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு. சாம்பார் வேலையும் முடிஞ்சிருந்தது. அப்புறம் வந்து வடைக்கு தான் ரெடி பண்ணுனேன். என்னால முடிஞ்சத அன்னைக்கு வந்து ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் கூட கேரட், முட்டைக்கோஸ் எல்லாம் வச்சு இன்னொரு காய் பண்ணலான்னு தான் நெனச்சேன். இதுக்கே டைம் ஆகுற மாதிரி தோணுச்சு. நான் கவுண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது 6 வந்தது. சாதம், சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு, பாயாசம், அப்பளம், வடை அப்படின்றபோது 6 வந்துச்சா. 6 முருகனுக்கு 6 உகந்ததுல. அதனால 6 பண்ணிரலாம். இன்னொரு காய் வைக்கவும் டைம் இல்ல. 6 பொருள் ஓகே. எனக்கு நானா சொல்லி மனச தேத்திட்டு, அத இன்னொரு டைம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேலைகள் இத மட்டும் இன்னைக்கு பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அப்புறம் உளுந்த வடைக்கு வந்து எண்ணெய் நல்லா கொஞ்சம் நெறையா தான் ஊத்திருந்தேன். ஊத்தி நல்லா சூடானதுக்கப்புறம், நான் வந்து வடை போடுறதுக்கு முன்னாடி தண்ணீல கைய நல்லா முக்கி, கை நல்லா ஈரமானதுக்கப்புறம் மாவு எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில விட்டோம்னா, நம்ம கையில ஒட்டாம அழகா வந்துரும். நான் வந்து ஒரு வீடியோல பார்த்துருந்தேன். அவங்க வந்து கைக்கு ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாவு எடுத்து போட்டாங்க. எனக்கு என்னமோ அப்புறமும் கையில ஒட்டுற மாதிரி தான் தோணுச்சு. நான் வந்து ஒரு 4, 5 டைம் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றேன். மாவு எடுக்க போறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணிய வந்து கையில நனைச்சிட்டு, அதுக்கப்புறம் மாவு எடுத்து எண்ணெயில போட்டோன்னா, நல்லா சூப்பரா டேஸ்ட்டா வடை வந்து ரெடியாகி வந்திருந்தது. அந்த எண்ணெயிலே அப்படியே கையோட அப்பளமும் பொரிச்சுட்டேன். ஏன்னா இன்னொரு டைம் நல்லா எண்ணெய் சூடா இருக்குல்ல, அதனால வடை சுட்டு எடுத்த கையோட அப்பளமும் தேவையான அளவுக்கு பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரவை பாயாசத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணேன். ரவா பாயாசத்துக்கு பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நல்ல நெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்தது நெய் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கிஸ்மிஸ் பழம் தான் இருந்தது. முந்திரி பருப்பு காலி ஆயிருச்சு. அதனால கிஸ்மிஸ் பழம் மட்டும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வந்து ரவைய சேர்த்து நல்லா அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி ஊத்தி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜீனி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியா வந்து கிஸ்மிஸ் பழம் போட்டு பாயாசம் ரெடி ஆயாச்சு. ரெடி பண்ணது எல்லாத்தையுமே சைடுல எடுத்து வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் விரதத்த விடலான்னு இருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், "நீங்க சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி. "இல்ல, நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்தே விரதத்த வந்து விடலாம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பக்கத்திலே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகும் நம்ம இருக்கிற இடத்துலருந்து இங்க வர்றதுக்கு. வந்து நாங்க வரும்பொழுது அப்பதான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆண்டி கோலம்னு சொல்றதா, இல்ல முருகர வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்க டயத்துல நாங்க போனோமா அப்படின்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து போகும்போது அவர் வந்து இந்த வேஷத்துல தான் இந்த மாதிரி தான் இருந்தாரு. நம்ம ஊர்லலாம் சாமியெல்லாம் குளிப்பாட்டிட்டு அலங்காரம் பண்ணும்போது ஸ்க்ரீன் போட்டுருவாங்கல்ல. ஸ்க்ரீன் போட்டுட்டு அவருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணொண்ணா பண்ணுவாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்க்ரீன் எதுவுமே போடாம அப்படியே ஓப்பன்லயே வச்சு ஒவ்வொரு அலங்காரமா ஒண்ணொண்ணா அவருக்கு வந்து ஜோடிச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து ராஜ அலங்காரத்துல இருந்தாரு. சைடுல வந்து ஒரு குட்டி சிலை வச்சிருந்தாங்க. அங்க வந்து முருகர், சைடுல வந்து வள்ளியும், தெய்வானையும் அங்க சைடுல ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து கோவில்ல. நாங்க என்ன நெனச்சோம்னா, வந்து ஒரு சாமி கும்பிட்டதுமே வந்துடலாம் அப்படின்னு நெனச்சு தான் நாங்க போயிருந்தோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு,
அவர வந்து எனக்கு அப்படியே அந்த கோலத்துல பார்த்துட்டு வரதுக்கு எனக்கு மனசு இல்ல. கொஞ்சம் ராஜ அலங்காரத்தோட பார்த்துட்டு வருவோம். ஏன்னா போன வருஷம் போம்போது நாங்க ராஜ அலங்காரத்தோட அப்படியே பார்த்து யாகம்லாம் வளர்த்துருந்தாங்க. அதுலயும் நாங்க கொஞ்ச நேரம் கலந்துக்கிட்டு தான் வந்திருந்தோம். நான் சொன்னேன், இந்த தடவையும் அவர் அந்த ராஜ அலங்காரத்துல நம்ம பார்த்துட்டு போலாம் சொன்னேன். எனக்கு தெரியும் ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், நம்ம இருந்து பார்த்துட்டு போலாமான்னு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவால்ல. திருப்தியா பார்த்துட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் 1 1/2 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் ஆயிருச்சு. வெயிட் பண்ணி அவர் அந்த அலங்காரத்துல பார்த்துட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு வந்து சாதம்லாம் எடுத்து வச்சேன். சாப்பாடு பண்ணியிருந்த எல்லா பாத்திரத்துக்குமே நல்லா சுத்தி தொடச்சிட்டு திண்ணூறு எல்லாம் பூசி, அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு வலது பக்கம் வர மாதிரி இலையெல்லாம் விரிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இலை போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ரவை பாயாசம் தான் ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறம் அப்பளம் வச்சுட்டு வடை, அதுக்கப்புறம் வெஞ்சனம், அப்புறம் சாதம், குழம்பு இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணி நான் வச்சு மனசுக்கு நிறைவா சாமி கும்பிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் வந்து பசங்களுக்கு சாப்பாடு எதுவும் குடுக்கல. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா, உளுந்த வடை பண்ணியிருந்தேன். சாமிக்கு தேவையான அளவு வடையெல்லாம் பண்ணி, தனியா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் மீதி இருந்த மாவுல நான் கொஞ்சம் போண்டா மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியா போட்டு குடுத்துருந்தேன். 2 பேரும் மத்தியானத்துக்கு அதுதான் சாப்ட்டுருந்தாங்க. அப்புறம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு, வீட்டுக்கு வந்து சாப்பாடு எடுத்து, இங்க வீட்ல சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு தான் குடுத்திருந்தேன். 2 பேருக்குமே நல்லா சாம்பார் ஊத்தி, நல்லா சாப்பாடெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு குடுத்திருந்தேன். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு என்னோட விரதத்த வந்து நிறைவு பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ரவை பாயாசத்த பார்த்துட்டு, "இது என்ன பால் மாரி இருக்கு. இது என்ன பாயாசமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. எனக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. "என்ன இப்படி சொல்றீங்க?" அப்படி சொல்லிட்டு, "நீங்க மொத சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா ஊத்திருந்தேன். சாப்பிட்டுட்டு, நல்ல டேஸ்ட்டா இருக்கு. பார்க்க தான் இப்படி இருக்கு. ஆனா டேஸ்ட் உண்மையிலே நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரவை பாயாசம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ட்ரை பண்ணது. நம்ம யூடியூப்ல தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்துட்டு பண்ணியிருந்தேன். நல்லா டேஸ்ட்டா இருந்தது. அந்த பாயாசத்துக்கு வந்து நெய், பால், ஜீனி இது 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹைலைட்டு. எனக்கு தெரிஞ்சு ஜீனிக்கு பதிலா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டிருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் குடுத்துருக்குமா என்னான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வேளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால எனக்கு அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. நல்லா டேஸ்ட்டா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ரவை பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கு வந்து நல்லபடியா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம 6 நாள் விரதத்தையும் நல்லபடியா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி நல்லபடியா நிறைவு செஞ்சிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க் யூ.